தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் நவம்பரில் பாருங்கள் ஏதேனும் ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 1 கூடியவர் 8 மறைந்தார். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் யாராவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் சில பேர் என்ன இருக்கும், அந்த கௌரவம் குறையிற மாதிரியான விஷயங்கள். சில பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். இது என்ன சார் லிவர் ஏமாங்க, குருனா லிவர் தாங்க, வேறு என்ன செய்யுது, அவர் டிபார்ட்மெண்ட்டை தான் நான் சொல்ல முடியும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு பதிவு புரட்சியாக வருது, ஒரு பதிவு காதலாக வருது, ஒரு பதிவு இதாக வருது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருது, ஒரு பதிவு ஜோக்காக வருது. திடீர்னு ஃப்ரெண்டாக வரீங்க, திடீர்னு ஜோக்காருங்க, ஒரு எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு புரட்சி குணத்தை கொடுக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு காதல் உணர்வை கொடுக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப பிரகாசமான ஒரு பிரபலத்துவத்தை கொடுக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறார், என்ன தேஜஸ் கொடுக்குறார். இதெல்லாம் பண்ணுறார். அப்போது இவங்க அத்தனை பேர் உடம்புல இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ஒய்ஃபு ஒய்ஃபை சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று அவங்க பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ஏதாவது இருக்காங்க, கூப்பிட்டு வலித்து நம்ம சண்டை போடுவோம். வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை போட்டு அது அன்றைக்கி ஃபுல் டே ஓடும். அப்போ காதல் நேற்று வரைக்கும் காதல் இருந்தது சார். டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த காதல் திடீர்னு என்னாச்சுன்னே தெரில. திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா, எங்கே போயிட்டான்னு தெரில. ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்க. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸுமே எதுக்காக இறைவன் அனுப்புகிறாருன்னா, இந்த ஆளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மாய். நீங்கள் பாட்டுக்கு போங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நடுவில் யாராவது பிளாக் பண்ணால் போ, அவ்வளோதான், போ, தேவையில்லை, போ. நீயே அன்பிளாக் பண்ணுற வரைக்கும் ஒரு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு 1008 வேலை இருக்குது. உங்களுக்கானது எங்கே இருந்தாலும் உங்களிடையே வந்து சேரும். அது வேலையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தார். மறைந்தவர் இப்பொழுது வக்கர நிவர்த்தி, அதாவது அதிச்சாரத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றி. இந்த டிசம்பர் மாத பலன்களில் இப்போ டிசம்பர் 31க்குள்ளே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார். இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது, நிறைய விஷயங்களை பார்ப்போம். ராசி ரீதியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் நவம்பரில் பாருங்கள் ஏதேனும் ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 1 கூடியவர் 8 மறைந்தார். சில பேருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் யாராவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் சில பேர் என்ன இருக்கும், அந்த கௌரவம் குறையிற மாதிரியான விஷயங்கள். என்ன சேட்டை உனக்கு 10 மணி ஆனால் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கௌரவ குறைச்சலான விஷயங்கள் எல்லாம் இந்த 1 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். இது என்ன சார் லிவர் ஏமாங்க, குருனா லிவர் தாங்க, வேறு என்ன செய்யுது, அவர் டிபார்ட்மெண்ட்டை தான் நான் சொல்ல முடியும். அப்போது அடுத்ததாக ராசியில் ஒரு மனிதனுக்கு என்ன ஆகுறது, யார் செவ்வாய், சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூரியன், இவங்க அத்தனை பேர் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் உடம்புல உட்காந்தா என்ன ஆகும், டிப்ரெஷன். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களால் தான் ஒரே நேரத்தில் 7-8 டாஸ்க்கை ஹேண்டில் பண்ண முடியும். சைக்கலாஜிக்கலி யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லாத தனுசு ராசிக்காரர்கள் யூ நீட் டு க்ரோ யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும், உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும். அல்லாமல் வேறு வழி கிடையாது. ஏன்னா சைக்காலஜிங்கிறது அவ்வளோ முக்கியம். உடம்புல இவ்வளோ பேர் இருக்கும்போது எண்ணங்கள் வேறு வழி. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு பதிவு புரட்சியாக வருது, ஒரு பதிவு காதலாக வருது, ஒரு பதிவு இதாக வருது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருது, ஒரு பதிவு ஜோக்காக வருது. திடீர்னு ஃப்ரெண்டாக வரீங்க, திடீர்னு ஜோக்காருங்க, ஒரு எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்குது. உங்கள் எண்ணங்களை 5 செகண்டுக்கு ஒரு தூண்டுது. இப்படி இருக்கக்கூடாது. மனம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு புத்தகம் படித்தா ஒரே மாதிரி புத்தகம் படிக்கிறோம். அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வேறு புத்தகம் படிப்போம். அப்போ இருந்த மனநிலை வேறு. ஆனால் 5 செகண்டுக்கு ஒரு மூளையை மாற்றிக்கிட்டே இருந்தால் இதே என்ன மண்டையா அப்படிங்கிற மாதிரி ராசியில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னாகும், மூளை வேறு மாதிரி செயல்பட்டுரும். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு புரட்சி குணத்தை கொடுக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு காதல் உணர்வை கொடுக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப பிரகாசமான ஒரு பிரபலத்துவத்தை கொடுக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறார், என்ன தேஜஸ் கொடுக்குறார். இதெல்லாம் பண்ணுறார். அப்போது இவங்க அத்தனை பேர் உடம்புல இருந்தால் என்ன ஆகும், அத்தனை பேர் உடம்புல இருக்கக்கூடாது. அத்தனை பேர் உடம்புல இருந்தால் இப்படி தான் ப்ராப்ளம் ஆகும். என்ன ப்ராப்ளம் ஆகும்,
அத்தனை பேர் உடம்புல இருந்தாங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் வேறு வேறு வழியில் சரி. இவங்க எல்லாரும் ஏழை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, இருந்தாலும் எல்லாமே ஏழை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒய்ஃபு யாராவது ஒய்ஃபை சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று அவங்க பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ஏதாவது இருக்காங்க, கூப்பிட்டு வலித்து நம்ம சண்டை போடுவோம். வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை போட்டு அது அன்றைக்கி ஃபுல் டே ஓடும். நான் உங்கள்கிட்ட ஏதாவது வந்தேனா நீயாக என்னை உங்களுத்த அப்படிங்கிற மாதிரி. நமக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் வாண்டடாக நடக்கும். நண்பர்களே, ராசியில் இருக்க இத்தனை பேர் இதில் யாராவது ஒருத்தன் பார்த்தா கூட பரவாயில்ல. சூரியன் மகாபாவி, ஏழை பார்த்தா சர்வநாசம். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். உங்களுக்கு ஒருத்தனாக நல்லவனா பாருங்கள். உங்களுக்கு சுக்கிரன் 6 கூடிய ஜென்ம எதிரி. இந்த பக்கம் பாதகாதி 7 கூடிய புதன் பாதகாதிபதி. ஒரு டீமே பெரிய பீரங்கி படை மாதிரி அப்படி இந்த சுடுவாங்கள்ல அப்படியே அந்த மாதிரி 7ல் உட்காந்து ஒரு ராசியில் உட்காந்து 7 பார்த்து சுடுறாங்க. அப்போ காதல் நேற்று வரைக்கும் காதல் இருந்தது சார். டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த காதல் திடீர்னு என்னாச்சுன்னே தெரில. திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா, எங்கே போயிட்டான்னு தெரில. ஃபோன் பிளாக் பண்ணிட்டாங்க. காதலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான், என்ன ஆச்சுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எங்கே போன நீ எங்கே போன, எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கு, உங்கள்கிட்ட பேச விருப்பப்படலை, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல், அதாவது இது ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு மாதத்தை டைம் வேஸ்ட் பண்ணிடுச்சு. நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன் நண்பர்களே. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸுமே எதுக்காக இறைவன் அனுப்புகிறாருன்னா, இந்த ஆளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் மாய். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக சீக்கிரம் ஜெயிச்சிருவோங்கிறதுக்காகவே நமக்குன்னு 2-3 கேரக்டர்ஸை உள்ளே விட்டு நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க. ஓஹோ, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு தெரிஞ்சுதான் வழியக்க வந்து உங்களுக்குற அப்படிங்கிற மாதிரி இவங்க அனுப்பி விடுறது நோக்கமே உங்களை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் பாட்டுக்கு போங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நடுவில் யாராவது பிளாக் பண்ணால் போ, அவ்வளோதான், போ, தேவையில்லை, போ. நீயே அன்பிளாக் பண்ணுற வரைக்கும் உன்னை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிருங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கானது எங்கே இருந்தாலும் உங்களிடையே வந்து சேரும். அது வேலையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு 15ஆம் தேதியிலேருந்து பொழப்ப மட்டும் பாருங்கள். நற்செய்தி, குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். விசா போன்ற ப்ராசஸ்லாம் சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும், மீண்டும் வீட்டில் அமைதி திரும்பும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் நடக்க போகின்ற அற்புதங்கள் என்ன? எடுத்துனே அற்புதமா? உண்மையாவா? ரியாலிட்டியாக சொல்கிறீங்களா? இல்லை ஏதாவது சொல்லி வச்சா போட்டுன்னு நினைக்கிங்களா? அப்படிலாம் நினைக்கலாம். உறுதியாகுங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மன மகிழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். சந்தோஷத்துக்கான செயல்பாடு இந்த மாதம்தான் உங்களுக்கு துவங்க போகிறது. 11 மாதமாக உங்களை சுனாமி மாதிரி சுழற்சியில் அடித்த அத்தனை விஷயங்களும் இப்போ அப்படியே அமைதியாக தென்றல் காற்று வீசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போது. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உறுதியாக பொருளாதாரம் கிடைக்கும். உறுதியாக ட்ராவல் அதிகமாக இருக்கும். உள்ளூர்லேருந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த யோகத்தை கிரகங்கள் கொடுக்க போகிறது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னோடனே எல்லாருமே என்ன நினச்சிறாங்கன்னா, லாட்ரி அடிச்சிருமா, இல்லாட்டி ஏதாவது இது மூலமாக கிடச்சிருமான்னு நினைக்கிங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது எப்போவுமே தனுசு ராசிக்கு என்ன விஷயம்னா, நீங்கள் செய்த நன்மைகளால் கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு 2 வருஷமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பொறுமையாக இருந்து பல நபர்களுடைய ஒரு என்ன சொல்லலாம் அழுத்தத்தையும் பொறுமையாக காத்திருந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கான ஒரு அற்புதமான ஒரு போனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செஞ்ச தொழிலுக்கான அற்புதமான போனஸ், இதுதான் அதிர்ஷ்டம் என்னைய பொறுத்தளவு. அப்போ அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ராகு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால நிறைய விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடில் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். எதுவுமே பண்ண முடியாது நினச்சவங்க கண்டிப்பாக பண்ணுவேங்கிற ஒரு தைரியம் வந்துடும். இதை செய்வா அதை செய்வாங்கிற குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஒரு வார்த்தையில் ஒருத்தர் ஓஹோன்னு ஆனார் தெரியுங்களா? அவரை மாதிரி தான் ஒரே மாதத்தில் நீங்கள் ஓஹோன்னு ஆக போகிறீங்க. நம்ம தங்கப்பண்ணி சார் மாதிரி ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னைய இந்த கலைத்துறை, இந்த சின்ன திரை, இந்த பெரிய திரையிலேருந்து எல்லா திரையிலையும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுங்கிற மாதிரி இந்த ஒரு மாதத்தில் நீங்களும் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதம் 31 நாட்களில் நீங்கள் அடைய போகிறீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ல் அமர்ந்திருக்காரே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், எப்பவுமே ஒரு சுபகிரகம் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதை விட அவர் அமர்ந்த வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும். கடகராசி. கடகராசி உங்களுக்கு பிடிச்ச ராசி. உங்களுக்கு பிடிச்ச ராசி உங்களுக்குன்னா உங்களுடைய குரு பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதிக்கே பிடிச்ச ராசியே கடகராசி தான். அங்கே தான் வந்து அவர் வில்பவர் ஆகிறார். ஸோ அவருடைய எனர்ஜி உங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே கிடைக்கும். இங்கிட்டு 2ஆம் இடம், இங்கிட்டு 12ஆம் இடம், அதுக்கடுத்து 4ஆம் இடம். ஸோ இந்த 3 ஸ்தானங்களும் உங்களுக்கு அற்புதமான ஸ்தானங்கள். பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சி, பணம் இருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிற ஒரு கலியுகத்தில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். கலியுகத்துக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிக்கல்களை, பணம் சார்ந்த விஷயங்களை, மனம் சார்ந்த விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய திறமை குருவுக்கு இருக்குது. அவர் உங்களுக்கு அற்புதமாக மாற்றி அமைக்கப் போகிறார். புதிதாக தொழில் தொடங்குவதற்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் தற்போதான் வக்கர நிவர்த்தியாகி பார்க்குறார். இவனால் வக்கரத்தோடு பார்த்துக்கிந்தார். ஸோ அப்போ தொழிலில் ஒரு நிலையான தன்மை இல்லை. நீங்கள் சரியாக கரெக்டாக வேலை பார்த்து முடித்து காசை வாங்கும்போது அங்கே கரண்டு போயிடும். நீங்கள் காசை வாங்கும்போது அங்கே நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கான தொகை கிடைக்கல. ஸோ இப்போ அந்த தொகை கிடைக்கும். தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.